இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே கால்நடையாவும் மாட்டு வண்டியிலையும் போக வேண்டிய நிலைமை இருக்கும் போதே ஒருத்தர், அதுவும் நம்ம கோயம்புத்தூர்காரர், பஸ்ஸை விட்டு மாஸ்க் கட்டியிருக்காரு. 1921 நம்ம ஜிடி நாயுடு கோவை டு பழனி உடுமலை வழியா முதலா நம்ம கோயம்புத்தூர் மக்கள் பயணிக்க விட்ட பஸ் தான் இது. யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் UMSங்கிற பேர்ல இந்த பஸ் இங்க இருக்கு. கிட்டத்தட்ட 32 பேர் வரைக்கும் இதுல உட்கார்ந்து பயணிக்க முடியும். அவினாசி ரோட்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல போய் பஸ் ஏறிக்கலாம். அப்போவே மெஷின் டிக்கெட்டிங் சிஸ்டம். இவர் தான் அந்த டைம்ல இந்த பஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த கண்டக்டர். முழுக்க உள்ள இருக்கிறது எல்லாமே மரத்தாலான சீட். பெருசா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லாத அந்த காலத்துல இப்படி இந்த ஃபர்ஸ்ட் பஸ்ல 2 புறமும் இயற்கை சூழல் இருந்த நம்ம கோவை வழியா பயணிக்கிறதே பேரனுபவமா இருந்திருக்கும். கேஸ் சிலிண்டர் மூலமா இயங்கின இந்த பஸ்ஸை ஃபாரின்ல இருந்து செவர்லெட் கம்பெனில இருந்து வாங்கியிருக்காரு ஜிடி நாயுடு. இதுக்கப்புறமா 600 பஸ் இதே மாதிரி கோவை, பல்லடம், திருப்பூர், பொள்ளாச்சி, பாலக்காடுன்னு எல்லா ஊர் மக்களுக்காகவும் வாங்கி விட்டாரு ஜிடி நாயுடு. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பல்லடம் பஸ் ஸ்டேஷன். அந்த டைம்ல இந்தியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாப்பா இது இருந்திருக்கு. பஸ் ஸ்டேஷன்லயே ஹைஜீனிக்கான கேண்டீன், வாஷிங் ரூம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் தூங்க சகல ஏற்பாடும் பண்ணி விட்டுருக்காங்க. கேண்டீன்ல அப்போவே யூரோப்பியன் ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் வருஷத்திலேயே மக்களும் பஸ் பயணத்தை ப்ரிஃபர் பண்ண கோயம்புத்தூர்ல இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் என்கிற அளவுக்கு அவ்வளவு பஸ் கொண்டு வந்தாரு ஜிடி நாயுடு. பஸ் சர்வீஸ், பெயிண்டிங், ஃபியூயல் ஃபில்லிங்னு A to Z எல்லாம் பண்ண ஃபெசிலிட்டியா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னா, இந்தியாவையே ஆண்டு கைக்குள்ள வச்சு வேலை கொடுத்துட்டு இருந்த பிரிட்டிஷ்காரங்க மத்தியில அந்த டைம்லயே இவ்வளோ பெரிய பஸ் கம்பெனியை உருவாக்கி அதோட மேனேஜரா மிஸ்டர் ஹர்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரரை போட்டு வேலை வாங்கி மாஸ் காட்டியிருக்காரு ஜிடி நாயுடு.